ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Srihaneelifestyle. நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம ஹேரை வந்து சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கக்கூடிய ஒரு பேக் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கேர்டு தான் எடுத்திருக்கேன். கேர்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேரை வந்து சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேருக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கிறதுக்கும் கேர்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்து வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். சின்ன பழமாக இருந்துச்சு அப்படின்னா 2 பழம் எடுத்துக்கோங்க. நான் பெருசாக இருக்கிறதுனால நான் 1 பழம் மட்டும் எடுத்துக்கிறேன். பனானா நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஹேர் ட்ரைனஸை போக்கி சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பனானால விட்டமின்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கிறதுனால நம்ம ஹேருக்கு ஃப்ரெஷ்னஸை கொடுத்து சில்கியான ஹேரை கொடுக்குது. ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் பனானா வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் வந்து கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ அதுவே நீங்கள் எடுத்துக்கோங்க. கேஸ்டர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகிறதுக்கும் ஹேருக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸை கொடுக்குறதுக்கும் யூஸ் ஆகுது. ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் கேஸ்டர் ஆயில் யூஸ் ஆகுது. இதை தொடர்ந்து உங்கள் ஸ்ப்ளிட்டன்ஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துட்டு நல்லாவே குறைஞ்சிடும். ஹேர் வந்துட்டு நல்லா திக்காக கருகருன்னு வளர்கிறதுக்கு வந்துட்டு கேஸ்டர் ஆயில் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாட்டில் கூட காலியாகிடுச்சு. சரி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்துள்ள ஒரு பனானா அதை வந்துட்டு நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். நீங்கள் சின்ன பழமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 பழம் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேருக்கு ஏற்றாப்பில் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா பழம் ஃபுல்லாத்தையும் போட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தயிர் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் உள்ள தயிராக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்க தயிராக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நாலு ஸ்பூன் அளவு நமக்கு போதுமானது. இது நல்லா நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. பார்த்திங்கன்னா நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்துட்டு நான் ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் இதை வந்து பவுலுக்கு மாற்றிட்டேன். இந்த பேக் வந்துட்டு உங்கள் ஹேரில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்கள் ஹேரில் வந்துட்டு நல்லா ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த பேக்கை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த பேக் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். நம்ம சேனல் வந்துட்டு கொஞ்சம் க்ரோ ஆகட்டும். க்ரோ ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹேர் கேர் சேலஞ்ச் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.